இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இருப்பதாக. இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அருமையான தலைப்பு, கிறிஸ்து அவர் நமக்கு முன்மாதிரியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிற பொழுது கிரைஸ்ட் த அல்டிமேட் இன்ஃப்ளூயன்சர் என்று சொல்லப்படுகிறது. அவரை போன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர் யாரும் இல்லை என்பதை வெளிப்படுத்தத்தக்கதாக இந்த வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறது என்பதை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த அடிப்படையிலே நாம் பார்க்கின்ற பொழுது கிறிஸ்து என்று சொல்லுகின்ற பொழுது அபிஷேகிக்கப்பட்டவர், அவர் அபிஷேகத்தினால் நிறைந்தவர் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிற வார்த்தை. இந்த வார்த்தையில அவர் எப்படி முன்மாதிரியானவர் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது 3 நிலைகளை நாம் உணர்ந்து கொள்ளலாம். முதலாவதாக, வார்த்தையிலே முன்மாதிரியானவர். வார்த்தை என்று சொல்லுகிற பொழுது வாக்குத்தத்தம் உரைப்பதிலே அவர் எதை சொல்லுகிறாரோ அதை நிறைவேற்றி காண்பிக்கிறவர். ஒருவேளை இந்த உலகிலே அரசியல்வாதிகள் அல்லது அதிகாரிகள் தாங்கள் அந்த நிலைக்கு வருவதற்கு முன்பதாக என்னென்ன காரியங்களை நாங்கள் செய்வோம் என்று வாக்குரைப்பார்கள். ஆனால் வந்த பின்பு அதை நிறைவேற்றுவார்களா என்றால் அது ஒரு கேள்விக்குறி. ஆனால் ஆண்டவரை குறித்து, இந்த அபிஷேகிக்கப்பட்ட கிறிஸ்துவை குறித்து பார்க்கிற பொழுது அவர் வார்த்தையிலே முன்மாதிரியானவர் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு வார்த்தை இவ்வாறு சொல்லப்படுகிறது: நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாக போங்கள். 17ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். நாளைக்கு நீங்க இதை செய்யுங்க, நான் உங்க கூட இருப்பேன். யூதா ஜனங்கள் இப்பொழுது பயந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொற்ப ஜனங்களா இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எதிராக வரக்கூடியவர்கள் ஒருவேளை அதிகமான நபர்கள் இருக்கின்றார்கள், ஏராளமான கூட்டமாய் இருக்கின்றார்கள். அங்கே சொல்லப்படுகிறது, நீங்கள் 15ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு பெரிய கூட்டம் எதிர்த்து நிற்கிறது. அவர்களை ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் தைரியமாக நாளைக்கு அவர்களுக்கு எதிர்கொண்டு போங்கள், அவர்களுக்காக நீங்க யுத்தத்திற்காக போங்கள், ஆனால் நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டியதில்லை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று சொல்லி அவர் அங்கே அனுப்புகிறதை பார்க்கிறோம். ஆனா இந்த ஜனங்கள் விசுவாசத்தோடு மறுநாளிலே ஆண்டவர் சொன்னபடி அங்கே எக்காலங்களை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை துதித்து பாடுவதற்கு பாடல்களை வைத்துக் கொண்டு அவர்கள் போர் புரிவதற்கு செல்லவில்லை. மாறாக ஆண்டவர் சொன்னபடி அந்த இடத்திற்கு சென்றார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்குள்ளாக சங்கார தூதனை அனுப்பி ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் எழும்பி அங்கே இருந்த எல்லா ஜனங்களும் மடிந்து கிடந்தார்கள். அவருடைய பொருள்களை எல்லாம் கொள்ளையிடுவதிலே 2 நாட்களாய் இவர்கள் கொள்ளையிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையை நிறைவேற்றி முடிக்கிறவர். ஆகவே அவர் முன்மாதிரியானவர். அவர் ஒரு வாக்குரைத்தவர். வாக்கு மாறுவதற்கு அவர் மனிதர் அல்ல. தன்னுடைய ஜனங்களுக்கு எதை சொல்லுகிறாரோ அதை நிச்சயமாய் செய்து முடிப்பார். அவர் வார்த்தையிலே உண்மை உள்ளவராக, முன்மாதிரியானவராக, தான் சொன்னதை செய்து முடிக்கிறவராக அவர் காணப்பட்டார். ஆக எதிர்காலத்திலே என்ன நடக்கும் என்று நாம் கலங்காமல் ஆண்டவர் நமக்கு சொல்லுவதை, ஒருவேளை நம்முடைய சிந்தனைக்கும் நம்முடைய செயல்பாடுகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு செயலை ஆண்டவர் சொல்லலாம். நிச்சயமா இது நடக்கும் சொல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமா இதை நிறைவேற்றி காட்டுவார் என்பதை வேதம் நமக்கு மிக தெளிவாக கற்றுத் தருகிறது. இரண்டாவதாக, வசனத்திலே அவர் முன்மாதிரியாய் இருக்கின்றார். வசனம் என்று சொல்லுகின்ற பொழுது அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி நமக்கு சத்திய வசனமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தரப்படுத்தினபடியால் கிருபையினாலே விசுவாசிகளானவர்களுக்கு மிகவும் உதவியாய் இருந்தான். யார்? அப்பொல்லோ என்று சொல்கின்ற ஒரு அருமையான மனிதன், வேதத்தை தெளிவாக கற்றறிந்த இந்த மனிதன். இந்த இயேசுவை குறித்து பழைய ஏற்பாட்டிலே எதெல்லாம் சொல்லப்பட்டதோ அந்த வசனங்களை எல்லாம் எடுத்து எதிர்காலத்திலே இவர்தான் கிறிஸ்து என்று அவரை அடையாளப்படுத்தின ஒரு மனிதனாக இந்த அப்பொல்லோ காணப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆதாரபூர்வமாக அங்கே அவரை நிரூபிக்கின்றார். இவர் எதெல்லாம் சொன்னார், இவரை பற்றி எதெல்லாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, திருமறையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஏன் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அது எல்லாம் இந்த நிறைவேறுதலுக்கு உரியதாக இருக்கிறது என்பதை இந்த வேத வசனங்களை கொண்டே அவர் பிரசங்கித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, வசனத்திலே அவர் முன்மாதிரியாக இருந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவேளை மத்தேயு சுவிசேஷத்திலே பார்க்கிற பொழுது வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக
இவைகள் எல்லாம் நடக்கிறது என்று சொல்லுவார்கள். அந்த அடிப்படையிலே இந்த வேத வாக்கியங்கள் முழுவதும் நிறைவேற்றி முடித்தவர் கிறிஸ்து என்பதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆகவே வேத வசனம் நமக்கு முன்மாதிரியாக நாம் எடுத்துக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த உலகத்துல எந்த மனிதர்களையும் அல்ல, வேத வசனத்தை நாம் முன்மாதிரியாக எடுத்து வாழுகின்ற பொழுது அது நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படும். அவர்தான் அல்டிமேட் இன்ஃபுளுசராக, தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவராக கிறிஸ்து நம்மிலே வெளிப்படுகிறார். மூன்றாவது பார்க்கிற பொழுது வாழ்வளிப்பதிலே முன்மாதிரி. இந்த கிறிஸ்து யார் என்று சொன்னால் வாழ்வளிப்பதற்கு முன்மாதிரி. ஒருவரை அவர் தீர்ப்பிடுகிறவர் அல்ல. யோவான் 8:15 அவர் சொல்லுகிறார், நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறதில்லை என்று குறிப்பிடுகின்றார். நியாய தீர்ப்பு உண்டு, அவர் 2ஆம் வருகையில் வருகிற பொழுது நிச்சயமாய் நியாயம் தீர்ப்பார். ஆனால் இப்பொழுது நமக்கு கொடுத்திருக்கிற கிருபையின் காலத்திலே அவர் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறதில்லை என்று சொல்லி அவர் குறிப்பிடுகின்றார். நியாயம் தீர்த்தா இன்னைக்கு இந்த இடத்தில் நீங்கள் நானும் நாம் நிற்க முடியாது. ஆனால் ஆண்டவர் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறதில்லை. அப்ப இதுக்கு விளக்கமா சொல்லப்பட்ட வசனங்கள், முந்திய வசனங்கள் நீங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த யோவான் 8ஆம் அதிகாரத்திலே ஒரு நிகழ்வு சொல்லப்படுகிறது. ஒரு கொலை குற்றத்திற்கு அங்கே ஆளாக்கப்படக்கூடிய ஒரு நபராக, விபச்சாரத்திலே கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை அங்கே கொண்டு வந்து நிறுத்தி, மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி இவர் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும், நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்கின்றார்கள். ஆண்டவர் அந்த பெண்ணையும் பார்க்கிறார், அந்த மக்களையும் பார்க்கிறார். அவர் குனிந்து தரையிலே ஏதோ எழுதுகிறார். திரும்பவும் அவர்கள் அலட்டி கொண்டிருக்கிற பொழுது அவர் திரும்பி பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது வெளியிலே கல்லெறிய கடவன் என்று சொன்னார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்கள் எல்லாரும் போய்விட்டார்கள். ஏனென்றால் எல்லாரும் ஏதோ ஒரு நிலையிலே அவங்க குறை உள்ளவர்கள், பாவம் செய்தவர்கள் என்பதை அந்த இடத்திலே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படி செய்ததினாலே ஒரு பெண் கல்லெறிந்து கொலை செய்யப்பட வேண்டிய அந்த நியாய தீர்ப்பில் இருந்து ஆண்டவர் அவளை காப்பாற்றினார். வாழ்வளிப்பதே அவருடைய நோக்கம். எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் அவளை தீர்ப்பிட்டு அழிப்பது அவருடைய நோக்கம் அல்ல. அவர் சொல்றார், நானும் உன்னை நான் தீர்ப்பிடவில்லை, மாறாக நீ போய் இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி ஆண்டவர் அவளை அனுப்புகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு போதித்த 3.5 ஆண்டு காலமும் தனக்கு எதிரடையாய் வந்தவர்கள், ஒருவேளை தன்னை தூஷணப்படுத்தினவர்கள், தன்னை அநியாயமாய் பேசினவர்கள், தன்னை அடித்தவர்கள், தன்னை இழிவாக சிலுவையில் கூட பேசின நபர்கள் யாரையுமே ஆண்டவர் இயேசு நியாயம் தீர்க்கவில்லை. யாரையுமே அவர்கள் அழிந்து போவதற்கான வழியை சொல்லவில்லை. அவர்களுக்காக மன்றாடுகிறவராகவே ஆண்டவர் காணப்பட்டார். அந்த ஆண்டவர் தான் நமக்கு அல்டிமேட் இன்ஃபுளுசராக, மிக முக்கியமான தாக்கத்தை உலகத்தில் எந்த ஒரு முன்மாதிரியும் கொடுக்க முடியாதவராக, முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டின இயேசு கிறிஸ்து என்பதை உணர்ந்து நாமும் அவருடைய பாதையிலே நடப்போம். அவர் வார்த்தையிலே முன்மாதிரியான மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர், வார்த்தையை நிறைவேற்றி காண்பித்தவர், வசனத்தை, பழைய ஏற்பாட்டின் வசனங்கள் அனைத்தையும் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி காண்பித்தவர். மூன்றாவதாக வாழ்வளிப்பதிலே முன்மாதிரியாக நிறைவேற்றி காண்பித்தவர் என்பதை உணர்ந்து நாமும் செயல்படுவோம். ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு முன்மாதிரியாய் இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிப்பார், கிருபைகளை தருவாராக. ஆமென்.